கோவை ஆத்துப்பாலம் கரும்புக்கடை சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கரும்புக்கடை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் கண்காணித்து வந்த நிலையில் வாட்ஸ்அப் குழு அமைத்து அதன் மூலம் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரகாஷ், கோவையைச் சேர்ந்த நௌஃபல், முகமது ஷபீர், அனீஷ், சனுப்பு, ரிஸ்வான், மன்சூர், சச்சு, கருமுஜி, முஜிபுர் ரஹ்மான் ஆகிய 10 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது. பிடிபட்ட பிரகாஷ் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த 2021 கைது செய்தனர். மேலும் அவரை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்தபோது குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த போதைப் பொருள் விற்பனையாளர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் பிரகாஷ் சிறையில் இருந்து பிணையில் வெளியே வந்துள்ளார். அதேபோல் 4 மாதத்திற்கு முன்பு குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த போதைப் பொருள் வியாபாரியும் பிணையில் சென்றுள்ளார். இதையடுத்து குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த நபர் போதை மாத்திரைகள், கஞ்சா ஆகியவற்றை கூரியர் மூலமாக சேலத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் முகவரிக்கு அனுப்பியுள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட பிரகாஷ் கோவை ஆத்துப்பாலம், கரும்புக்கடை உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளை குறிவைத்து சக இளைஞர்களுடன் சேர்ந்து போதை மாத்திரைகள், கஞ்சா, சிரஞ்சுகள் ஆகியவற்றை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. பிரகாஷ் உள்ளிட்ட 10 பேரிடமிருந்து 510 மாத்திரைகள், கஞ்சா, சிரஞ்சுகள் மற்றும் 7 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 10 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் குஜராத் மாநிலத்திலிருந்து போதைப் பொருட்களை அனுப்பிய நபர் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.